வணக்கம் நண்பர்களே, இது நம்மளுடைய கெயின்மாஸ்டர் டியூட்டோரியல் 3. இதுக்கு முன்னால் போட்டிருக்க 2 பார்ட்டும் நீங்கள் பார்க்கல, இதை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த 2 பார்ட்டையும் பார்த்துக்குங்க. அதோட லிங்க் வந்து கெயின்மாஸ்டர் டியூட்டோரியல்ன்ட்டு நம்ம வீடியோ கீழேவே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. நம்மளுடைய டியூட்டோரியல்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா டீப்பாக பேசியிருப்போம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா அதை எப்படி பண்ணது, எப்படி மூவ் பண்ணுறது அப்படின்ட்டு டேரெக்டாகவே செய்தே காமிச்சிருப்போம். அதனால் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் போகும், ஆனால் உங்களுக்கு தெளிவாக புரியணும் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவை வந்து நம்ம கிளியராக லென்த்தாக போனாலும் பார்ட்டாக பண்ணலாமே அப்படின்ட்டு பண்ணுறோம். அதனால் இதுக்கு முன்னால் போட்ட 2 வீடியோவும் பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. இல்லை உங்களுக்கு அது தெரியும், ஓரளவு பேசிக்காக ஐடியா இருக்குன்னா அதுக்கப்புறம் இந்த வீடியோவே டேரெக்டாக வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடியோவில் லெஃப்ட் சைடில் இருக்க எல்லா ஃபுல் ஆப்ஷனையும் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோவில் லெஃப்ட் சைட்லேயும் 1-2 ஆப்ஷன்ஸு ப்ளஸ்ஸு ரைட் சைடில் இருக்க ஃபுல் மெயின் ஸ்க்ரீனில் தெரிகிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. இனி உள்ளால டீப்பாக, அதாவது லேயரு இந்த மாதிரி உள்ளால போய் டைரக்ட் ஆப்ஷன், அதாவது ஒரு ஃபோட்டோவில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, அதை என்னென்ன மோஷன் பண்ணலாம், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ லேயரு, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் ஸ்க்ரீன் இருக்கும். நீங்கள் ஒரு வீடியோவோ அல்லது ஃபோட்டோ மெயின் லேயரை இருக்கிறத கிளிக் பண்ணும்போது தான் அதுக்கேற்றப்பில் வந்து ஆப்ஷன்ஸ் வந்து சேஞ்சஸ் ஆகும். இப்போ ஃபோட்டோ லேயரை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கேற்றாப்புல உள்ள ஆப்ஷன்ஸ் தான் வந்து இங்கே ஓப்பன் ஆகும். அதே இது வீடியோ லேயரை வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்தவாறு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். நான் இப்போ இதில் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ லேயர் வந்து ஆட் பண்ணுறேன். மெயின் லேயரில் ஆட் பண்ணோன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதில் கிளிக் பண்ணணும். இதில் கிளிக் பண்ணால் தான் மெயின் லேயரை ஆட் பண்ண முடியும். கீழே செகண்ட் லேயராக ஆட் பண்ணோன்னா இந்த சப் லேயரை கிளிக் பண்ணி இந்த மீடியாவை ஆட் பண்ணிங்கன்னா சப் லேயராக ஆட் ஆகும். இப்போ மெயின் லேயருங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு நான் ஒரு வீடியோ ஃபைலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு வீடியோ ஃபைலையும் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ ஃபைலையும் ஆட் பண்ணியிருக்கேன். டிஃப்ரென்ஸ் காட்டுறேன். இப்போது ஃபோட்டோ ஃபைலை நான் செலக்ட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா கட்டிங்கு, சிசரு ஒரு 3 ஆப்ஷன் மேலே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸு, கலர் ஃபில்ட்ரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, விக்னேட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. அப்புறமா இன்ஃபர்மேஷன் வந்து அந்த ஃபோட்டோ பற்றின இன்ஃபர்மேஷன் இருக்கும், எவ்வளோ சைஸு, என்ன ரெசல்யூஷன் இருக்கும். இவ்வளோ தான் ஆப்ஷன்ஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஃபோட்டோவை காட்டிலும் பார்த்தீங்கன்னா வீடியோவுக்கு வந்து அதிகமான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். நான் இப்போ வீடியோ வந்து செலக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ வீடியோ வந்து செலக்ட் ஆகிட்டு எல்லோ கலரில் செலக்ட் ஆகிடுச்சுன்னா அது வீடியோன்னு அர்த்தம். இப்போ வீடியோ செலக்ட் ஆகுனதும் பார்த்தீங்கன்னா இதில் ஆடியோ வந்திருக்கு. அதேமாதிரி கட்டிங்கு, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு, அடுத்தது கிளிப் கிராஃபிக்ஸு, வீடியோ வந்து ஸ்பீடு பண்ணிக்க முடியும், ஸ்பீடு ஸ்லோ பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும், பேக்கில் இருந்து ஃபஸ்ட்டு வர மாதிரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மிரரிங்கு, அடுத்தது ரொட்டேஷன், அடுத்தது பார்த்திங்கன்னா கலர் ஃபில்டரு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஈக்குவலைசரு, வால்யூம் என்வலப்பு, ரிவர்பு, அடுத்தது வாய்ஸ் சேஞ்சரு, உங்களுடைய வீடியோவுக்கு வாய்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சேம் பார்த்திங்கன்னா விக்னேட் அப்படின்ட்டு ஆப்ஷனு. அடுத்தது எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோனா உங்களுக்கு அந்த வீடியோவில் ஏதாவது ஆடியோ இருந்ததுன்னா அதை தனியாகவே கிராப் பண்ணி தனியாக எடுக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஃபர்மேஷன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இவ்வளோ ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதுதான் ஃபோட்டோவுக்கும் வீடியோவுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இந்த டிஃப்ரென்ஸை காட்டுறதுக்காண்டி தான் உங்களுக்கு 2யும் ஒரே சேம் டைமில் வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம ஃபோட்டோவை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாம் தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் பார்த்து வீடியோவை கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோ வந்து டெலீட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ இருக்குது. இப்போ இந்த ஃபோட்டோவை நான் வந்து டெலீட் பண்ணியிருக்கேன். டெலீட் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் பிளாங்காகவே இருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இதில் கிளிக் பண்ணிக்கிங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்க கியர் ஐக்கானா கிளிக் பண்ணிவிட்டு எடிட்டிங்கில் போய்ட்டு ஃபேஸ் ரெக்கக்னைஸே வேண்டாம். எப்போவுமே உங்களுக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கிங்க. நம்ம சேனலில் நம்ம எப்போவுமே ஃபிட் இன் ஸ்க்ரீன் ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்கும். ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு இப்போ ஒரு மீடியா வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஃபோட்டோ வந்து இதில் ஃபுல்லாக இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே வரல. பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ வந்து பிளாக் மார்க் இருக்க தான் செய்யுது, ஃபுல்லாகவே வரல. இப்போ இதை ஃபுல்லாக ரெடி பண்ணனாலும் பண்ணலாம் நம்ம.
அதாவது ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். ஃபோட்டோவை செலக்ட் பண்ணால் தான் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணால் லென்த் பண்ணால் பண்ணலாம். அதாவது வீடியோ வந்து நீங்கள் இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. எவ்வளோ மேக்ஸிமம் அந்த வீடியோ எவ்வளோ டியூரேஷன் இருக்கோ அவ்வளோ டியூரேஷன் மட்டும்தான் இருக்கும். இல்லைன்னா அந்த வீடியோ வந்து அடுத்தது ஒரு பார்ட் இன்னொரு டபுள் ஆக்க முடியும். அதாவது இந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு டூப்ளிகேட்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் அதே மாதிரி ஒரு காப்பி வந்து வரும். ஆனால் ஸ்க்ரோல் பண்ணி லென்த் பண்ண முடியாது. இப்போ இதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிங்கன்னா, ஆனால் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் ஒரே சிங்கிள் ஃபோட்டோவே கிளிக் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்கன்னா எவ்வளோ லென்த் வேணாலும் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கட்டு. இதில் அந்த சிசர் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் வந்து லெஃப்ட் சைடு ஆரோ போட்டிருந்தேன்னா நம்ம கர்சர் இந்த ரெட் கலரில் வெர்டிக்கலாக ஒரு லைன் இருக்குல்ல, அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறது எல்லாமே கட் ஆகிடும். நான் இப்போ கிளிக் பண்ணியாச்சு, பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு, முடிஞ்சு. இப்போது ரைட் இதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதே சிசர் சிம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போது இதுக்கு ரைட் சைடில் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது எல்லாமே கட் ஆகிரும், லெஃப்ட் சைடில் இருக்கிறது மட்டுமே இருக்கும். இப்போ நான் அண்டு கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தே பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் அஸ் எ ப்ளே ஹெட்டு, அதை அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா, அதாவது நீங்கள் கர்சர் வச்சுருக்க இடத்துல ரெண்டு பக்கமும் சரிசமமாக பிரிஞ்சிரும், ஸ்ப்ரெட் ஆயிரும். கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து ரெண்டாயிரம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு லென்த்தாக ஒரு வீடியோ எதாவது வச்சுருக்கீங்க, இன் பிட்வீனில் கொஞ்சம் எதாவது டெலீட் பண்ணணுன்னா டெலீட் பண்ணிக்க முடியும். இப்போ இவ்வளோ இதையும் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு சிசரை கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது தேர்ட் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கிறேன், ஸ்ப்ளிட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மிடில் இருக்க ஆப்ஷன் வந்து எனக்கு வேண்டாம்னா அதை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னா எல்லோ மார்க்கில் செலக்ட் ஆகும். லெஃப்ட் சைடில் டெலீட் பட்டன் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், டெலீட் ஆகிடும். இதுக்கு தான் இந்த ஸ்ப்ளிட் வந்து யூஸ் ஆகுது. அடுத்தது ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கிறேன். இப்போது அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ப்ளிட் அஸ் ஏ இன்செர்ட் ஃப்ரேஸ் ஃப்ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டும் உங்களுக்கு வந்து கெயின் மாஸ்டர் என்ன ஃபோல்டரில் கேப்சரில் போய் சேவ் ஆகிடும். இதிலேயே இந்த மெயின் லேயர்லேயே வந்து ஒரு அடிஷ்னல் இது நீங்கள் கர்சர் இருக்க சேம் பேஜ் வந்து அடிஷ்னலாக ஒரு இமேஜாக வந்து இங்கேயே ஆட் ஆயிரும். அதை கிளிக் பண்ணி காட்டுறேன், பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும் இந்த மாதிரி. அதாவது உங்களுடைய வீடியோவில் எந்த இடத்துல கர்சர் வச்சுருக்கீங்களோ அது கட்டாகி அந்த கர்சர் வச்சுருக்க சேம் லொக்கேஷனில் இருக்க ஸ்க்ரீன் இமேஜ் வந்து ரெண்டாக ஸ்ப்ரெட் ஆகி சென்டரில் மிடில் வந்து இமேஜ் மாதிரி ஆட் ஆகிடும். இதுதான் கான்செப்ட்டு. இப்போது அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கட்டில் எல்லாமே ஃபுல் ஆப்ஷனும் நம்ம பார்த்தாச்சு, ஓகே கொடுத்துடலாம். அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மூவிங்கு. இது வந்து மூவிங் மெயின் லேயரை மட்டும் மூவ் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் இது. இப்போது இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இந்த பிக்சரை வந்து பெருசாக்கணுன்னா நீங்கள் நினச்ச மாதிரி பெரிய சைஸாக ஆக்க முடியாது. உங்களுக்கு வீடியோ லேயர் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ரெண்டு கையும் ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி சிம்பிள் பண்ணிங்கன்னா போதும், சின்னதாகிடும், அப்படி ஜூமிங் ஆகிடும். ஆனால் டைமிங் சேமாக தான் இருக்கும், ஆனால் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவும் 1 நிமிஷம் 38 செகண்ட் தான். அதே மாதிரி இந்த வீடியோ ஜூம் பண்ணிட்டு எண்டில் வந்து காட்டுற மாதிரிங்க, அப்பவும் 1 மினிட் 38 செகண்ட் தான் இருக்கும். உங்களுக்கு லென்த்தாக போச்சுன்னா அப்படி ரெண்டு கையை வச்சு நம்ம பண்ணுறது மாதிரி ஃபோட்டோவை ஜூம் பண்ணுற மாதிரி இந்த லேயரில் நீங்கள் பண்ணிங்கன்னா போதும், ஜூம் இன்னு ஜூம் அவுட்டு அப்படி பண்ணிக்க முடியும். இப்போது உங்களுக்கு சின்னதாக போனதுன்னா சிம்பிளாக வச்சுக்கிங்க, இல்லை ஜூம் பண்ணி தெளிவாக பார்க்கணுன்னா ஜூம் பண்ணிக்கிங்க. இப்போது இதை கிளிக் பண்ணிக்கங்க. ஃபோட்டோ கிளிக் பண்ணிட்டு செகண்ட் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது பார்த்திங்கன்னா இது வந்து இந்த ஃபோட்டோவை வந்து ஃபிட்டாக பண்ணுறது மூவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுடைய கையை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஃபோட்டோவை ஜூம் இன்னும் ஜூம் அவுட் பண்ணுறது மாதிரி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆப்ஷன் இதை கிளிக் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் ஃபோட்டோ அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லைன்னா வந்து அட்ஜஸ்ட் ஆகாது. இதை வந்து இப்போ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஃபிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே பாட்டமில் ஒன்று இருக்குது, அது வந்து எண்டு, அது ஸ்டார்டிங்கு, இது எண்டு. ஸ்டார்டிங்கில் எண்டில் எப்படி இருக்கணுமோ நீங்கள் அப்படி கொஞ்சம் இந்த எண்டு கார்னருக்கு வரணுன்னா கார்னருக்கு எண்டில் அப்படி மூவ் பண்ணி தனித்தனியாக வச்சுக்கலாம். இப்போ இதை ஓகே கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஒரு டைப்பாகவும் எண்டிங்கில் ஒரு டைப்பாகவும் அப்படி மூவ் ஆகி அப்படி வர்றதை பார்க்கலாம் நீங்கள். இப்போ இந்த வீடியோ லென்த்தாக இருக்கிறதுனால நான் கட் பண்ணி சின்ன இதாக்கிறேன். இப்போ 30 செகண்ட்னா வித்தியாசம் இல்லை, ஒரு 8 செகண்டில் இருக்கட்டும், அப்போ தான் குயிக்காக மூவ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். அந்த வீடியோ அப்படியே மூவ் ஆகி வருது பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்சதுலேருந்து
எண்டிங்க்கு அப்படி மூவ் ஆகுது. இப்படி தான் நீங்கள் ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து மூவிங் ஆக்ஷனை கொடுக்கலாம். இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்படி சிம்பிளாக இருக்கிறத இந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணணும். ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே ஃபிட் பண்ணுறதுக்கு அதே சேம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டுக்கு ஃபோட்டோக்கும் ஸ்டார்டிங்க்கும் எண்டுக்கும் இடையில ஒரு ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு சிம்பிள் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் எண்டிங்கில் டிஃப்ரெண்ட்டாக மூவ் ஆகாது, அப்படி சேமாக தான் இருக்கும். அந்த ஃபோட்டோ எவ்வளோ லென்த்துக்கு இருக்கோ அவ்வளோ எண்டு வரை அது சேமாக தான் மூவ் ஆகும். நீங்கள் என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாலும் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் அந்த லூப்பை போட்டு விட்டிங்கன்னா, இப்போ லூப்பை எடுத்தாச்சு, லூப்பை எடுத்து விட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் செப்பரேட்டாக பண்ணிக்க முடியும். ரெண்டுக்கும் உங்களுக்கு ஒரே ஆக்ஷன் இருக்கணுமா, ஸ்டார்டிங்கும் எண்டுக்கும் ஒரே மாதிரி தான் ஃபிட் இருக்கணும்னா அந்த ஈக்குவலில் போட்டு விட்டிங்கன்னா அந்த லூப் வந்துடும். சேமாக அப்படியே சேமாகவே இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது தேர்ட் ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணோன்னே இது லெஃப்ட்டு ரைட்டு மூவிங்கு இதெல்லாம் பண்ணிக்க முடியும். இப்போ பாட்டமில் இருக்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சைடு டைரெக்ஷனில் இருக்கிறத அந்த சைடு டைரெக்ஷனுக்கு சேஞ்ச் பண்ணோம். அதை பார்த்திங்கன்னா அதான் லெஃப்ட் சைடில் இருக்கிறத ரைட் சைடில் போவோம். அதே மாதிரி இதில் இன்னொரு ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் இருக்குது, அது இப்போ ஹைட்டில் இருக்குது, என்னன்னு தெரில. இல்லைன்னா பார்த்திங்கன்னா இப்போ ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணிட்டு அதே மூவிங்கை கிளிக் பண்ணலாம். ஓகே, நான் இப்போ பார்த்தாலே தெரியுது. இப்போ இதை கிளிக் பண்ணுறேன், செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தலைகீழ அப்படி மாறிடும். இப்படி இருக்குது சேமாக அப்படி மாறும். இந்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி சேஞ்சஸ் ஆகும். இது இப்படி நீங்கள் இதை யூஸ் பண்ணியும் ரொட்டேட் பண்ண முடியும். இல்லைன்னா கீழே இருக்கிற ரொட்டேட்னு ஆப்ஷனை கிளிக் பண்ணியும் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ரொட்டேட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இருக்க ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷனையும் பார்த்தாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷனு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவுக்கு வந்து நீங்கள் கிராஃபிக்ஸை வந்து ஆட் பண்ண முடியும். என்ன மாதிரி கிராஃபிக்ஸோ, இந்த மாதிரி ட்ராவல் டெக்ஸ்ட்டு, இதுக்கு தனியாக நீங்கள் டெக்ஸ்ட்டு கொடுக்க முடியும். டெக்ஸ்ட்டுன்னா இந்த இடத்துல டைப் பண்ணிங்கன்னா போதும். இப்போ அரசுன்னு டைப் பண்ணுறேன். அரசுன்னு டைப் பண்ணிட்டு விட்டாச்சுன்னா அதை அப்படியே அந்த அரசுங்கிறத அப்படியே டெக்ஸ்ட் மாதிரி ஸ்பீடாக போகுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிராஃபிக்ஸு செட் பண்ணிக்க முடியும். இதில் நிறைய கிராஃபிக்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னா இதை கிளிக் பண்ணிட்டு நன்னெண்ணி கொடுத்தீங்கன்னா நன்னெண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கிராஃபிக்ஸ் வேணும்னா உங்களுக்கு கிராஃபிக்ஸ் வந்து என்ன மாதிரி ட்ராவலிங் கிராஃபிக்ஸ் வேணுமோ இந்த கிராஃபிக்ஸ் வந்து வீடியோவுக்கும் ஆட் பண்ணலாம், ஃபோட்டோவுக்கும் ஆட் பண்ணலாம். என்ன மாதிரி கிராஃபிக்ஸோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் வந்து வீடியோ மாதிரி மேலேயும் கீழேயும் வந்து எஃபெக்ட்ஸ் அப்படியே ஓடிட்டே இருக்கும். இதை நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி ஃபுல்லாகவே இழுத்து விட்டுக்கலாம். எவ்வளோ ரேஞ்சுக்கு வேறோன்னு இந்த எல்லோ வந்து மார்க் பண்ணி எண்டு வரை இழுத்து விட்டிங்கன்னா ஃபுல்லாகவே அது ஒரு வீடியோ எஃபெக்ட் மாதிரி அப்படியே தெரியும், அனிமேஷன் மாதிரி அப்படியே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கிராஃபிக்ஸ் வேண்டான்னா கிளிக் பண்ணிட்டு கிராஃபிக்ஸை கிளிக் பண்ணிட்டு நன்னென்ன ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். கிராஃபிக்ஸ் என்ன ஆப்ஷனும் பார்த்தாச்சு. அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கலர் ஃபில்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் என்னென்ன கலர் இருக்கோ அதை செலக்ட் பண்ணி பாருங்கள். கலர் வந்து சேஞ்ச் ஆகும். இதில் வந்து கீழே இருக்கிறத அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரேஞ்சுக்கு 100 எவ்வளோ ரேஞ்சோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இதில் நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி எஃபெக்ட் வேணும்ன்ட்டு பார்த்துக்குங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டான எஃபெக்டெல்லாம் இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டுன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு, நார்மலு எப்படி வேணுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பிளாக் அண்ட் ஒயிட் வேணுனாலும் கீழே பாட்டமில் வந்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் இருக்குது, மோனோன்னு இருக்குது பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டு. அதை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும் பிக்சர் வந்து கிளியராக வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஆப்ஷனில் இருக்குது. ஓகே, உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னா கீழே மேலே இருக்க என்னதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ப்ரீவியஸ் பொசிஷனுக்கு வந்துடும். ஓகே, இப்போ அடுத்த ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கிராஃபிக்ஸ் பார்த்தாச்சு, ஃபில்டர் பார்த்தாச்சு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா விக்னேட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது வந்து இதை ஆன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோவை சுற்றி அவுட்டரில் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் மார்க்காக வந்துடும். அதாவது ஒரு என்ன சொல்கிறது, சென்டரில் வந்து பிரைட்டாக இருக்கும், அவுட்ரு ஃபுல்லாகவே வந்து ஒரு பிளாக் கலரில் கொஞ்சம் பிளர் ஆகுனது டல் ஆகுனது மாதிரி வந்துடும். நான் இப்போ ஆன் பண்ணி காட்டுறேன். அதை ஆன் பண்ணால் பார்த்திங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். ஆஃப் பண்ணுறேன். இப்போமே ஆன் பண்ணி ஆஃப் பண்ணும்போது உங்களுக்கே டிஃப்ரெண்ட் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு எஃபெக்டிவ் வேணா மிடில் மட்டும் தான் பிரைட் இருக்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவிலையும் இருக்க எல்லா ஆப்ஷனையும் நம்ம பார்த்தாச்சு. இந்த ஃபோட்டோவில் இன்னொரு ஆப்ஷன் பண்ணலாம். அதை என்னன்ட்டு நான் இப்போ பார்த்துட்றேன், சொல்லி கொடுக்குறேன். இதை கிளிக் பண்ணிக்கோங்க.
இந்த லூப் எடுத்துருங்க. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்ததும் இந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே செட் ஆகலை. ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே செட் ஆகலை. லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் கேப்பு பிளாக் கலரில் கேப் இருக்குது. அதாவது நம்ம ஸ்க்ரீனுக்கு ஏற்ற ஃபோட்டோ இல்லை, சின்ன சைஸு ஃபோட்டோவாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் ஃபுல் சைஸுக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்துடுச்சு. இப்போ இந்த லேயரை கிளிக் பண்ணுங்கள். லேயரை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ இதில் பேசிக் எஃபெக்ட்ஸில் ஃபஸ்ட்டு எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டோ செகண்டோ எது உங்களுக்கு தேவையோ கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுக்கிங்க. இப்போ இதுவரை தான் நம்ம ஸ்க்ரீன் இருக்குது, ஃபுல் ஸ்க்ரீனுக்கு வச்சுருங்க. வச்சுட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் ஃபோட்டோ எவ்வளோ இருக்கோ அது வரை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். மூவ் பண்ணி வச்சுட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்க பிளரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செட்டிங்கை கிளிக் பண்ணிக்கிங்க. செட்டிங்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் இருக்க ஃபோட்டோ தெரியாத அளவுக்கு ஒரு உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 9க்கு மேலே போகும்போது தான் கொஞ்சம் ஓரளவு பிளர் ஆகும். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துங்க. இப்போ ஃபஸ்ட்டில் இருக்க மெயின் லேயரில் இருக்க ஃபோட்டோ கிளிக் பண்ணி லெஃப்ட் சைடில் இருக்க 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட்டில் அஸ் லேயரை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதுக்கு முன்னால் நீங்கள் ஒரு வேலை பண்ணணும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் ஜூமிங் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனுக்கு செட் ஆகிற மாதிரி ஜூம் பண்ணிக்கிங்க. ஜூம் பண்ணி ஓகே கொடுத்துக்கிங்க. இப்போ இந்த ஃபோட்டோ செட் ஆகிடுச்சு. இப்போ இதை உங்களுக்கு தேவையான அளவுக்கு செட் பண்ணிக்கிங்க. செட் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா போதும். இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட் ஆகிற மாதிரி செட் ஆகிரும். இப்போ இந்த சேஞ்சஸே இல்லாமல் இந்த இதில் ஒரு லைன் மாதிரி தனியாக செப்பரேட்டாக தெரியுதுல்ல, இதுவும் ஓரளவு தெரியாமல் இருக்குன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிவிட்டு இதில் கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் மாஸ்க் என்ன ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கிங்க. ஆன் பண்ணிவிட்டு கீழே ஃபியதர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அந்த ஆப்ஷனை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ண பேக்ரவுண்டில் இருக்க இதுவும் அப்படியே மெர்ஜ் ஆகி மேட்ச் ஆகிக்கும். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவும் இந்த ஃபோட்டோவும் தனித்தனியாக இல்லாமல் மெர்ஜ் ஆகி மேட்ச் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவு ஜூம் இன் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு சிங்கிள் ஃபோட்டோவே தெரியும். இப்போ இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேப்சர்னு எடுத்திங்கன்னா சிங்கிள் ஃபோட்டோவே வந்துடும். இப்போது நீங்கள் இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு இந்த சிங்கிள் ஃபோட்டோவே எடுத்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதில் மீடியாவில் போய்ட்டு ஆடில் போய்ட்டு இதில் கெயின்மாஸ்டர் கேப்சர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும், மேலே காட்டும். அதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கும். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ நமக்கு கிடச்சிடுச்சு. கெயின்மாஸ்டர் அந்த கேப்சருங்கிறது அப்படியே அந்த ஃபோட்டோ ஃபுல்லாகவே சின்ன ஃபோட்டோ, அதாவது இந்த ரெசல்யூஷனோட சின்னதாக தான் இருந்து, ஆனால் நம்ம இந்த ரெசல்யூஷனுக்கு கரெக்டாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டோம். ஓகே, இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போயிடுச்சு. கெயின்மாஸ்டர் டியூட்டோரியல் 3 இதுக்கு முன்னால் உள்ள 2 டியூட்டோரியலும் நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். நம்ம இப்படி தான் எல்லாமே டீப்பாக தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால் இது ரொம்பவே உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணிக்கிங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ண முடியும். இதில் எங்கே ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் என்னென்னு உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.